விடுமுறை நாட்களில் பிள்ளைகளுக்கு எந்த விதமான பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுக்கலாம், என்ன சிலபஸ்குள்ளே பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்குது. இப்போ அது குறித்து தான் இந்த பதிவு. எது பெரிது அப்படிங்கிற டிபேட்டுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். என்னென்னலாம் இந்த ஸ்டேட் போர்டு, மெட்ரிக் போர்டு பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்களில் என்ன விதமான அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நீட் எக்ஸாம், அடுத்தது ஜேஇ எக்ஸாம்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 97% மேலான வினாக்கள் அந்த புத்தகத்திலேருந்து எடுக்கிறாங்க. அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டியது மாணவர்களினுடைய கடமை தான். அதுக்கு பெற்றோர்களாகிய உங்களினுடைய உதவி கண்டிப்பாக இருக்கும். மேற்கொண்டு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பிற்கு பிறகும் மாணவர்களுக்கு ஒரு உயர்நிலை படிப்பு இருக்குது. அந்த படிப்பிற்குமே உதவி செய்யக்கூடிய வகையில் உள்ள பாடப்புத்தகங்கள் சமச்சீர் பாடப்புத்தகங்கள் அப்படின்னு தைரியமாக தாராளமாக நம்பலாம். அதனால் எந்த போர்டுங்கிறத விட எது படித்தால் ஜெயிக்க முடியும் நம்ம குழந்தைகளால் அப்படிங்கிறத பெற்றோர்கள் நன்கு கவனித்து அந்த விதமான பாடத்திட்டத்தை பின்பற்றினால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. தொடர்ந்து கமாக் ஸ்கூலை ஃபாலோ பண்ணுங்கள்.